நாடு முழுவதும் திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. பண்டிகைக்கு ஒரு நாள் முன்னதாகவே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டத்தை தொடங்கியுள்ளனர். தீமை அகன்று நன்மை பெருகும் நாளாக அமையட்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ராமதாஸ், செல்வ பெருந்தகை, அன்புமணி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தீபாவளியை கொண்டாட சென்னையிலிருந்து கடந்த 3 நாட்களில் 18 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டனர். குடும்பமாக ரயில், பேருந்து, கார்களில் உற்சாகமாக புறப்பட்டு சென்றனர். மழையையும் பொருட்படுத்தாமல் தீபாவளியை முன்னிட்டு சென்னை தியாகராய நகர் கடைவீதிகளில் மக்கள் ஆர்வத்துடன் இறுதிக்கட்ட பர்ச்சேஸில் மும்முரம் காட்டினர். மக்கள் பாதுகாப்புக்காக போலீசாரும் கண்காணிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தேனியில் புத்தாடைகள் மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க மக்கள் திரண்டனர். இருப்பினும் அவ்வப்போது பெய்யும் மழையின் காரணமாக வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகை திங்கட்கிழமை கொண்டாடப்படும் நிலையில் திருவண்ணாமலை தேரடி வீதியில் பொதுமக்கள் குடும்பமாக ஷாப்பிங் செய்து மகிழ்ந்தனர். பொருட்கள் வாங்கும் ஆர்வத்தில் சாலையிலேயே நிறுத்திவிட்டு சென்ற வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தீபாவளியை முன்னிட்டு திருப்பூர் புது மார்க்கெட் வீதி, குமரன் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் ஆர்வத்துடன் பொருட்களை வாங்கிச் சென்றனர். கடைசி நாளில் பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருவதால் தீபாவளி இறுதிக்கட்ட விற்பனை படு ஜோராக நடைபெற்றது. தீபாவளியை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டை, NSP சாலை, பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி, சூப்பர் பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் மழையிலும் மக்கள் குடைபிடித்தவாறு புத்தாடைகள், பட்டாசுகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க குவிந்தனர். கூட்ட நெரிசலை தடுப்பதற்காக 500க்கும் மேற்பட்ட போலீசார் சுழற்சி முறையில் பணியாற்றி வருகின்றனர். திருப்பூர் ரயில் நிலையத்தில் இரவு பகலாக காத்திருந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் நிற்கக்கூட இடமில்லாத ரயில்களில் ஏற முண்டியடித்தனர். வட மாநிலங்களில் தீபாவளிக்கு மறுநாள் சாத் பூஜா கொண்டாடப்படும் நிலையில் திருப்பூரில் பணியாற்றும் வட மாநில தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்ல ஆர்வம் காட்டி வருகின்றனர். 20ஆம் தேதி தீபாவளி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தமிழகத்தில் கால்நடை விற்பனை சூடுபிடித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள கால்நடை சந்தைகளில் மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு கால்நடைகளை வாங்கிச் சென்றனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வரும் 21, 22, 24 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் வரும் 23ஆம் தேதி சென்னைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 21ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து மேலும் வலுப்பெறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள, கர்நாடக கடலோரங்களுக்கு அருகே நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து 20ஆம் தேதிக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை மையம் கணித்துள்ளது. தீபாவளி பண்டிகை அன்று தமிழ்நாட்டில் 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 23, 24 ஆகிய தேதிகளில் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 23ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சி, செங்கல்பட்டு ஆகிய 6 மாவட்டங்களிலும், 24ஆம் தேதி வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி ஆகிய 3 மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழிலகத்தில் அமைந்துள்ள அவசரகால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். விருதுநகர் மற்றும் தேனியில் அதிக அளவு மழை பெய்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். எழிலகத்தில் உள்ள அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு செய்த பின்னர் பேட்டியளித்த அவர், புயல் வர வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்திருப்பதாகவும் அதனை எதிர்கொள்ளும் வகையில் தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார்.
நேரடி நெல் கொள்முதலில் மீண்டும் மீண்டும் திமுக அரசு நாடகமாடுவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அரசின் மோசமான நிர்வாகத்தால் டெல்டா விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு கண்ணீர் தீபாவளி என்றும் அவர் சாடினார். பருவமழை தீவிரமாகி இருப்பதால் விவசாயிகளின் துன்பம் 2 மடங்காகிவிட்டது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே 2 கிலோமீட்டர் வரை நெல்லை விவசாயிகள் கொட்டி வைத்திருப்பதாகவும் நெல் மூட்டைகளை மழையிலிருந்து பாதுகாக்க தார்பாய் கூட அரசு வழங்கவில்லை என்றும் இபிஎஸ் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் மின்சாரத்துறை தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பருவமழையை அனைத்து வகையிலும் எதிர்கொள்ள மின்வாரியம் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதியில் இரவு விடிய பெய்த கனமழையால் வண்டிச்சோலை அருகே மரம் விழுந்து மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் அந்த சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து தடைப்பட்டது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை கடைவீதி பகுதிகளில் மழை பெய்த நிலையில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளில் தேங்கி நிற்கும் வெள்ளத்தால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். அதிக அளவு மழை பெய்வதற்குள் விரைந்து சாலையை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் ஆனைமலை பாலாற்றின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் கோயிலுக்குள் சிக்கிய காவலாளிகளை தீயணைப்புத்துறை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி மீட்டனர். அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோயிலுக்கு புதியதாக மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முழுவதும் பெய்த கனமழை காரணமாக குந்திப்பமனூர் பகுதியில் உள்ள வாய்க்காலில் நீர் ஆர்ப்பரித்து தரைப்பாலத்தை தொட்டவாறு ஓடுகிறது. இதனால் தரைப்பாலத்தின் அருகாமையில் உள்ள வீடுகள் மற்றும் விளைநிலங்களுக்குள் நீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். சென்னை புரசைவாக்கத்தை அடுத்த சூளையில் மழைநீருடன் கழிவுநீரும் சாலையில் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். பருவமழை தொடங்கிய போதே மழைநீர் அதிக அளவில் தேங்கி நிற்பதாகவும் அதிக அளவு மழை பெய்தால் மிகுந்த சிரமம் ஏற்படும் எனவும் மக்கள் கவலை தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அதிகாலை பெய்த கனமழையால் ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஐயம்பாளையம் பிரிவு பிரதான சாலையில் மழைநீர் குளம்போட தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் அச்சுந்தன் வயல் பகுதியில் முளைவிட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பல்லாயிரம் ரூபாய் செலவு செய்து விவசாயம் செய்த விவசாயிகள் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கவலை அடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அன்னூர் பேரூராட்சி அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த மடிமை கண்டிகை பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் சுமார் 200 ஏக்கரில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தனர். கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் செலவு செய்ததாக வேதனை தெரிவித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் தொடரும் கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் காளிகேசம் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மக்களின் பாதுகாப்பு கருதி ஆற்றில் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்கள் 21ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்ப வேண்டும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேனி கம்பத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையால் 18ஆம் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு கம்பமெட்டு குடியிருப்பு பகுதி காளியம்மன் கோவில் தெருவிற்குள் வெள்ளம் புகுந்தது. இதில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமடைந்த நிலையில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமரலிங்கேஸ்வரர் கோவிலை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்தது. இதில் 4 கடைகள் அடித்து செல்லப்பட்டதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்கள் இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் தொடர் கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி ஓடைகள் வழியாக மழைநீர் பவானி ஆற்றில் கலந்து கொடிவேரி அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வினாடிக்கு 5,000 கன அடிக்கு மேல் செந்நிறத்தில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது.
முல்லை பெரியாறு அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தேனி மாவட்டம் கூழையனூரில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் புகுந்ததால் 5000க்கும் மேற்பட்ட வாழைகள் சேதமடைந்ததாக விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். மழைநீர் வடிந்தாலும் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் விடிய விடிய பெய்த கனமழையால் புதிய பேருந்து நிலைய சாலையில் மழைநீர் காட்டாற்று வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து தடைப்பட்டு வாகன ஓட்டிகள் மற்றும் தீபாவளிக்கு ஊர் திரும்பிய பயணிகள் கடும் அவதி அடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி அருகே குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து குளம் போல் தேங்கி நிற்பதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் சிரமம் அடைந்து வருகின்றனர். வரும் காலங்களில் அதிக மழை பெய்தால் தங்களால் தாக்குப்பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டு விடுமோ என மக்கள் அச்சம் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் கிராம பகுதிகளுக்கு செல்லும் சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. நடுவச்சேரி கிராம பகுதிகளில் உள்ள குளம் மற்றும் குட்டைகள் நிறைந்து வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்தது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை செலவு செய்தும் இழப்பு மட்டுமே மிஞ்சியதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்தனர். மண் சரிவு ஏற்பட்டதை தொடர்ந்து ஊட்டி மலை ரயில் சேவை ஞாயிற்றுக்கிழமை ஒருநாள் ரத்து செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அட்டலி மற்றும் ஹில்குரோ ரயில் நிலையங்களிடையே மண் சரிவு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் கலுமேட்டுப்பட்டியில் சலவை தொழிலாளர்களின் வீடுகள் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் தங்கள் உடைமைகளை இழந்து நிர்கதியாக நிற்பதாக குமுறினர். கனமழையின் காரணமாக முல்லை பெரியாறு வெள்ளம் ஊருக்குள் புகுந்து 6 சலவை தொழிலாளர்களின் வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் கண்மாய் நீர் பாளையம்பட்டி கிராமத்திற்குள் புகுந்தது. மழைநீரில் கழிவு நீரும் கலந்து நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக கூறிய மக்கள் மழைநீர் ஊருக்குள் புகாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் விடுத்தனர். போலி பேராசிரியர் விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி வரும் நிலையில் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முறைகேடு புகாரில் பதிவாளர் பிரகாஷ் உட்பட உயர் பொறுப்புகளில் இருந்த 11 பேர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. முறைகேடு புகாரில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த வேல்ராஜ் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவை ஆளுநர் ரத்து செய்திருந்த நிலையில் ஆளுநரின் முடிவுக்கு எதிராகவும் பல்கலைக்கழக சிண்டிகேட்டில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் இல்லத்திற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் பாமக நிறுவனர் ராமதாசின் தைலாபுரம் தோட்டம், சென்னை டி நகரில் உள்ள அன்புமணி வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அண்ணா சாலையில் நோ பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த காரை லாக் செய்த போக்குவரத்து காவலரை தாக்கிய மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜகுமார் மீது 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். காவலர் பிரபாகர் அளித்த புகாரின் பேரில் ஆபாசமாக பேசுதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கையால் தாக்குதல் என 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்றங்கள் குறித்து அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது சென்னை திருமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கடந்த நவம்பர் மாதம் சீமான் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் நீதிமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் ஒப்பிட்டு பேசியதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருவர் வழக்கு தொடர்ந்தார். சென்னையில் நள்ளிரவு நேரத்தில் வெறிச்சோடிய சாலைகளில் பைக் ரேசிங்கில் ஈடுபட்ட இளைஞர்களை போலீசார் விரட்டி பிடித்து கைது செய்தனர். கிண்டியில் இருந்து கோயம்பேடு நோக்கியும் கோயம்பேட்டில் இருந்து கிண்டி நோக்கியும் இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. விழுப்புரம் பேராவூர் கிராமத்தில் மாட்டு தீவனம் தயாரிக்கும் நிறுவனத்தை இளைஞர்கள் முற்றுகையிட்டனர். இங்கு கோழி உள்ளிட்டவற்றின் கழிவுகள் பயன்படுத்தப்படுவதால் வாந்தி உள்ளிட்ட உடல்நலக் குறைவு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுச்சேரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட மது பாட்டில், சாராய பாட்டில்கள் ஆகியவை கடலூர் மாவட்டம் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் பறிமுதல் செய்யப்பட்டு கீழே கொட்டி அழிக்கப்பட்டது. தீபாவளியை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் எல்லையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இருந்து ஆந்திராவிற்கு ரேஷன் அரிசி கடத்தம் என்ற 4 பெண்கள் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கடப்பாவுக்கு செல்லும் மின்சார ரயிலில் ரயில்வே போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் இருக்கை மற்றும் கழிவறை என பல்வேறு இடங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரில் சிறுவர்கள் வெடித்த பட்டாசு விழுந்து சிலிண்டர் வெடித்து சிதறியதில் வீட்டின் பின்பக்க சுவர் இடிந்து விழுந்தது. காமராஜபுரத்தைச் சேர்ந்த அருள்தாஸ் மனைவியோடு கும்பகோணம் சென்றிருந்த போது அவரது மகனும் மகளும் மற்ற சிறுவர்களோடு சேர்ந்து பட்டாசு வெடித்தனர். சேலம் மாநகராட்சி குப்பை வண்டியின் ஒரு சக்கரம் பழுதான நிலையில் 3 சக்கரத்தில் டிராக்டர் சென்ற வீடியோ இணையத்தில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு பழுதடைந்த வாகனங்களை இயக்கும் போது விபத்துகள் நேரிட வாய்ப்புள்ளதால் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் மேக்காமண்டபம் அருகே ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வீட்டின் கதவை உடைத்து 30 சவரன் தங்க நகை 60,000 ரூபாயை கொள்ளையடித்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சுவாமிவிளையைச் சேர்ந்த ரகுநாத் பாலப்பள்ளத்தில் உள்ள மாமியார் வீட்டுக்கு தீபாவளி கொண்டாட சென்றிருந்த போது திருட்டு நடைபெற்றுள்ளது. நாமக்கல் அருகே நெல் வயலில் கிடந்த 6 அடி நீள மலைப்பாம்பை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். காளப்ப நாயக்கன்பட்டி தேன்கூடு புளியமரம் பகுதியைச் சேர்ந்த லலித்குமார் நெல் வயலுக்கு நீர் பாய்ச்ச சென்றபோது மலைப்பாம்பு கிடப்பதை பார்த்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஏடிஎம்மில் கேட்பாரற்று கிடந்த 5,000 ரூபாயை எடுத்து போலீசில் ஒப்படைத்த முன்னாள் ராணுவ வீரரை போலீசார் சால்வை அணிவித்து கௌரவித்தனர். பேர்ணாம்பட்டைச் சேர்ந்த கேசவன் அம்பேத்கர் சிலை அருகே உள்ள ஸ்டேட் வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்றபோது 5,000 ரூபாய் எடுக்காமலேயே இருந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பூதக்குடி சுங்கச்சாவடியில் உள்ள ஃபாஸ்டாக் சேவை பழுதடைந்ததால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. பழுது சரி செய்யப்பட்டு பின் வாகனங்கள் ஒன்றன் பின் அனுப்பப்பட்ட நிலையில் 1/2 மணி நேரத்திற்கும் மேலாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோடு அருகே உள்ள அப்துல்கனி மார்க்கெட்டில் வியாபாரிகள் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சாலையோர வியாபாரிகளால் தங்களின் வியாபாரம் பாதிப்பதாக அப்துல்கனி மார்க்கெட் வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். தீபாவளி பண்டிகையையொட்டி கரூர் பஜாரை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சாலையோர கடைகளை அகற்ற காவல்துறையினர் கெடுபிடி செய்த நிலையில் வியாபாரிகள் போராட முயன்றனர். அப்போது அவர்களை குண்டுகட்டாக கைது செய்த போலீசார் தள்ளுவண்டிகளை பறிமுதல் செய்தனர். விழுப்புரத்தை அடுத்த பிடாகம் குச்சிப்பாளையத்தில் மணல் கடத்தல் குற்றவாளியை கைது செய்ய அவரது வீட்டிற்கு சென்ற உதவி காவல் ஆய்வாளரை ஸ்க்ரூ டிரைவரால் தாக்கிவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்த உதவி காவல் ஆய்வாளர் குணசேகரன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தப்பி ஓடிய சுதாகர் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஹசரத் சையத் மூசா ஷா காதிரி தர்காவில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக விடுக்கப்பட்ட மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்தது. தர்காவில் வெடிகுண்டு வைத்ததாக மர்ம நபர்கள் மின்னஞ்சல் மூலமாக டிஜிபி அலுவலகத்திற்கு மிரட்டல் விடுத்த நிலையில் சோதனையில் அது புரளி என்பது தெரியவந்தது. தீபாவளி தொடர் விடுமுறையொட்டி ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மழையில் நனைந்தபடியே படகு சவாரி செய்து உற்சாகம் அடைந்தனர். மழையின் தாக்கம் அதிகரித்ததை தொடர்ந்து படகு சவாரி நிறுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். புரட்டாசி கடைசி சனிக்கிழமை முடிந்ததையொட்டி கடலூர் துறைமுகத்தில் மீன் வாங்க அசைவ பிரியர்கள் குவிந்தனர். 1 மாதமாக அசைவம் சாப்பிடாமல் இருந்ததால் விலை ஏற்றத்தையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் மீன்களை வாங்கிச் சென்றனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபர்களை சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் போலீசார் தேடி வருகின்றனர். வள்ளியூர் வடக்கரத வீதியைச் சேர்ந்த பெபின் என்பவருக்கு சொந்தமான பைக்கை 2 பைக்குகளில் வந்த நபர்கள் தள்ளியபடியே திருடி சென்றனர். பீகார் சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ சீட்டுக்கு சுமார் 3 கோடி ரூபாய் கேட்டதாகவும் அதனை வழங்க இயலாததால் தனக்கு சீட் தரவில்லை என்று ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் முக்கிய பிரமுகர் லாலு வீட்டின் முன்பாக சட்டையை கிழித்துக் கொண்டு கதறி அழுதார். கட்சிக்காக 1990ஆம் ஆண்டில் இருந்து கடுமையாக உழைத்திருப்பதாக வேதனை தெரிவித்த மதன் ஷா தன்னை போன்ற கடும் உழைப்பாளிகளை கட்சி ஒதுக்கிவிட்டதாக கூறினார்.
மாநிலம் சித்தாப்பூரில் நவம்பர் 2ஆம் தேதி RSS பேரணி நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அனைவரின் உணர்வுகளும் மதிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டு அனுமதி வழங்கியது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. RSS மற்றும் சங்க பரிவார்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு கர்நாடக மாநில மக்களுக்கு முதலமைச்சர் சித்தராமையா அறிவுறுத்தியுள்ளார். மைசூரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அம்பேத்கரையும் அவர் தந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் வரலாற்று ரீதியாக எதிர்த்தவர்களுடன் ஒருபோதும் சேரக்கூடாது என திட்டவட்டமாக கூறினார். தீபாவளியை முன்னிட்டு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தனது குடும்பத்துடன் நாக்பூரில் உள்ள சாலையோர கடையில் பட்டாசு வாங்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. பண்டிகையை குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடி வரும் அவர் தனது பேர குழந்தைகளை கடைக்கு அழைத்துச் சென்று பட்டாசுகள் வாங்கி கொடுத்தார். பெற்றோர்களை கவனிக்காமல் புறக்கணிக்கும் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் பிடித்தம் செய்யும் வகையில் சட்டம் உருவாக்கப்படும் என தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். 10 முதல் 15% வரை பிடித்தம் செய்து அவர்களது பெற்றோரின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு பசுமை பட்டாசுகள் வெடிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் காற்றின் தரம் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. காலை நேரத்தில் சுவாசிக்க முடியாமல் மக்கள் தவிக்கும் சூழல் ஏற்பட்டதால் தெரு தெருவாக லாரிகள் மூலமாக தண்ணீரை பீச்சி அடித்து மாசை கட்டுப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. அயோத்தி ராமர் கோவிலில் தீப திருவிழாவிற்காக 26 லட்சம் தீபம் ஏற்றி கின்னஸ் சாதனை படைக்க பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அயோத்தியின் சரையு நதிக்கரையில் லட்சக்கணக்கான தீபங்கள் ஏற்றி கின்னஸ் உலக சாதனை படைக்கும் விழாவுக்கு மாநில அரசு ஏற்பாடு செய்திருக்கும் நிலையில் பக்தர்கள் விளக்கேற்றி வருகின்றனர். கேரளாவில் கடந்த 17 நாட்களில் மட்டும் 41 பேர் மூளையை தின்னும் அமீபா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நோயை உண்டாக்கும் அமீபாக்கள் கால்நடைகளை குளிப்பாட்டும் குளங்களிலும் பாசிகள் மாசடைந்த நீரிலும் நிறைந்து காணப்படுகிறது என கேரள மாநில சுகாதாரத்துறை எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தோகாவில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையின் போது பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக கத்தார் தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்று வரும் மோதல்களில் இரு தரப்பிலும் பலர் உயிரிழந்தனர். அதிபர் டிரம்ப் அடாவடி ஆட்சி நடத்துவதாக கண்டனம் தெரிவித்து அமெரிக்காவின் 50 மாநிலங்களிலும் மக்களின் போராட்டம் வெடித்தது. அமெரிக்காவில் யாரும் மன்னர் இல்லை என்ற தலைப்பில் ஒன்று திரண்ட மக்கள் டிரம்புக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அமெரிக்கா மட்டுமின்றி அண்டை நாடுகளிலும் போராட்டம் நடைபெற்றது. அமெரிக்காவில் யாரும் மன்னர் இல்லை என்ற தலைப்பில் போராட்டம் நடத்தும் மக்களை மேலும் எரிச்சலூட்டும் வகையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதிய வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். கிரீடம் அணிந்து கொண்டு ஜெட் விமானத்தில் பயணிக்கும் ட்ரம்ப் அங்கிருந்து போராட்டக்காரர்கள் மீது சேற்றை கொட்டுவது போன்ற AI வீடியோவால் மக்கள் ஆத்திரமடைந்துள்ளனர். பாங்காக்கில் துப்பாக்கி வடிவிலான லைட்டரை காண்பித்து மக்களை அச்சுறுத்தி இடையூறு செய்த இந்தியரை போலீசார் கைது செய்தனர். 41 வயதான சாகில் ராம் ததானி என்ற இந்த நபர் தம்மை தடுக்க முயன்ற காவலர்களையும் பாதுகாப்பு படையினரையும் மிரட்டியதால் அவரை அடக்கி பணிய வைத்து போலீசார் கைது செய்தனர். ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை முழுமையாக கைவிடும் வரை காசாவில் போர் முடிவடையாது என கூறி தனது நயவஞ்சக திட்டத்தை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அறிவித்துள்ளார். 2ஆம் கட்ட போர் நிறுத்தத்தில் ஹமாஸ் அமைப்பிடமிருந்து ஆயுதங்களை பறிப்பதே நோக்கம் என்றும் அது வெற்றிகரமாக முடிந்ததும் போர் முடிவுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மெக்சிகோ தலைநகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஜாம்பி திருவிழாவில் ஏராளமான மக்கள் ஜாம்பி வேடம் பூண்டு நடனமாடியபடியே பேரணியாக சென்றனர். அச்சுறுத்தும் வகையில் ஹாலோவின் உடையணிந்து மரணப்படுக்கையில் இருப்பதைப் போன்றும் வீல் சேரில் இருப்பது போன்றும் வேடமிட்டு சென்றனர். பெருவில் உள்ள லாஸ் நசரேனாஸ் தேவாலயத்திற்கு வெளியே அற்புதர் இயேசுவை புகழ்ந்து பிரம்மாண்ட ஊர்வலம் நடத்தி பொதுமக்கள் கொண்டாடினர். பெரும்பாலானோர் ஊதா நிற ஆடையணிந்து இயேசுவை பிரார்த்தனை செய்து ஊர்வலமாக சென்றனர். போலந்தின் வார்சாவில் பூசணிக்காய் வளர்த்தெடுக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் 546 கிலோ எடையில் பூசணிக்காயை வளர்த்தெடுத்த விவசாயி பிரெஸ்மிஸ்லாவ் குருச்சலா போலந்தின் தேசிய சாதனையை முறியடித்தார். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அவருக்கு $1235 பரிசாக வழங்கப்பட்டது. உலக புகழ்
புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியம் வைக்கப்பட்டிருக்கும் பிரான்சின் லூவ்ரே அருங்காட்சியகத்தில் விலை மதிப்பற்ற நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது. வெறும் 7 நிமிடங்களில் கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்ற கொள்ளையர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சீனாவில் 138வது கேண்டன் கண்காட்சி நடைபெற்றது. ஆச்சரியமூட்டும் வகையில் வைக்கப்பட்டிருந்த பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளை பார்த்து மக்கள் வியந்தனர். முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவை 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வீழ்த்தியது. மழையால் 26 ஓவர்கள் போட்டியாக குறைக்கப்பட்ட நிலையில் TLS மெத்தடில் இந்தியா நிர்ணயித்த 131 ரன்கள் இலக்கை ஆஸ்திரேலிய அணி 21 ஓவர்களில் எட்டியது. நடப்பாண்டில் முதல் முறையாக ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியுள்ளது. இதற்கு முன் நடைபெற்ற 8 போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் சுப்மன் கில் தலைமையில் தற்போது களமிறங்கிய இந்திய அணி ஆஸ்திரேலியாவிடம் தோல்வியை சந்தித்தது. பிரபல ஹாலிவுட் நடிகர்கள் டாம் குரூஸ், அனா டி ஆர்மஸ் ஜோடி தங்களது காதலை முறித்துக் கொண்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சாகசத்தை விரும்பும் இந்த ஜோடி தங்கள் திருமணத்தை தனித்துவமாக்க செய்ய விண்வெளியை தேர்வு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியானது. கடந்த 9 மாதங்களாக டேட்டிங் செய்து வந்த இந்த ஜோடி விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக சமீபத்தில் வதந்தி பரவியது.